பார்வதி மன உறுதியோட எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றதையும், சிவன் எனக்கான கடமையை நேரம் வரும்போது நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்தகனை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா பிரச்சனை எல்லாத்தையும் கிளப்பி விட்டுருக்கான் இல்லையா. அந்தகனோட குரு உஷானா கேட்கிறாரு, தேவேந்திரன் கூட சதி செஞ்சு அவனை தூண்டி விட்டுருக்க, இதோட விளைவு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும். உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப திமிராவே பதில் சொல்றான். அதுக்கு அவரு கோபத்தோட அமைதியா இரு, துர்வாசரோட சாபத்துல இருந்து தப்பிச்சுட்டேன்னா கூட எதுக்கு இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவன் ரொம்ப நிதானமா, இன்னும் உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலையா, அசுரர்களோட நன்மைக்காக அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும், பிரபஞ்சத்துக்கே இந்த சாபம் கிடைச்சதுனால அசுரர்களுக்கு எப்படி நன்மையா முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்தகனு, உங்களுக்கு இதனால என்ன லாபம் தெரியலையா, இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு குரு உஷானா, நான் ஏதோ விசித்திரமா உணர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்கண்ல கவனிக்கிறாரு. எல்லாருடைய ஆபரணங்கள் இழந்து இருக்கிறதையும் பார்வதி, விநாயகர் இவங்க எல்லாருமே அவர் பாக்குறாரு. என்னது இது, தேவர்கள் பலம் இழந்து இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்தகன் அந்த வாக்கியத்தை முடிச்சு வைக்கிறான். அசுரர்களுக்கு பலம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இதனால அசுரர்களுக்கு நன்மை இல்லையா குருதேவா அப்படின்னு அவர் கிண்டலா கேட்கவும், அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா பண்ணியிருக்கான், இதை நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கலையே, அந்தகனை பத்தி நான் நினைச்சது சரிதான், இவனை வச்சு நம்ம எப்படியும் தேவர்களை ஆள முடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனசுக்குள்ளே. நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன், லட்சியத்தை அடையிற சக்தி உனக்கு இருக்கு, இது ஒண்ணு சாதாரண விஷயமும் கிடையாது. இப்ப நம்மளுடைய அடுத்த அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் அவனை தள்ளிட்டு சொல்றான், அடுத்த அடியை நான் எடுத்து வைக்கணும்னா உங்களோட உதவி எனக்கு வேணும், அதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி எனக்கு தெரியணும் அப்படிங்கிறான். யாரை பத்தின்னு அவர் கேட்கவும் ஏதோ ஒரு அர்த்தத்தோட சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில நாராயணன் காமிக்கிறாங்க. கடல் பக்கத்துல சோகமா நின்றுட்டு இருக்காரு. அங்க வர பார்வதி அவர்கிட்ட தயங்கி பேச, குற்ற உணர்ச்சி உனக்கு வேண்டாம், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு இது கூட எனக்கு இல்ல, நான் செய்த கர்மத்தோட விளைவை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட, அப்படி கிடையாது, சில நேரங்கள்ல கர்மமே விளைவா இருந்ததுன்னா அப்படின்றாரு. பார்வதி புரியாம அப்படின்னான்னு கேக்குறாங்க. அதாவது லட்சுமி நான் பிரிஞ்சதுக்கான காரணம் நீ கொடுத்த வரம் கிடையாது, அது ஒரு சாபம் அப்படிங்கிறாரு. அது என்ன சாபம்னு இவங்களும் கேட்கவும், வெகு காலத்துக்கு முன்னாடி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அப்போ தேவர்கள் என்ன பார்க்க வந்திருந்தாங்க, என்கிட்ட உதவி கேட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக என்னோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தினேன். சுதர்சன சக்கரத்தை பார்த்ததுமே அசுரர்கள் எல்லாம் அங்கிருந்து ஓடினாங்க. அவங்க பிருகு முனிவரோட வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அங்க போய் கதவை தட்டவும் அங்கிருந்து ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க பிருகு முனிவரோட மனைவி. யாருன்னு சொல்லி பார்த்துட்டு அசுரர்களான்னு கேக்குறாங்க. நாங்க அசுரர்கள் தாமா, ஆனா உங்ககிட்ட உதவி கேட்டு தஞ்சம் அடைஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, தஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பு கொடுப்பேன், உள்ளவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எல்லாருமே குடியில இருக்க வச்சுட்டு அந்த அம்மா கதவை சத்திட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க காவலுக்கு. ஆனா ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சுதர்சன சக்கரம் அதோட கடமையை செய்யாம திரும்ப வரதே இல்லை. அதனால அதுக்கு தடையா இருந்த பிருகு முனிவரோட மனைவி குரு உஷானாவோட தாய் அப்படின்னு நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மா அங்க கையெடுத்து கும்பிட்டு அந்த சுதர்சன சக்கரத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. என்கிட்ட அடைக்கலமா வந்தவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரை தர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த சுதர்சன சக்கரம் அவங்கள கொன்றது. அந்த இடத்துக்கு ஒரு பிருகு முனிவர் அதிர்ச்சி ஆகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.